முருகனும் வரம் பெறுகிறார். தன் தவறுக்குரிய நிலையை நீக்குகிறார். எனவே இந்த திருப்பரங்குன்றம் அவருடைய திருமண நாளுக்கு முன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதன் பிறகு அவர் சூரபத்மனை அழித்து அதற்கு பரிசாக தேவேந்திரன் தேவயானையை மணம் முடிக்கும் பொழுது இந்த திருப்பரங்குன்றத்திலே மணக்கோலம் போல்கிறார். எனவே தான் இந்த தைப்பூச நன்னாளில் காளையரும் கன்னியரும் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானையும் சிவனையும் தரிசித்தால் திருமணம் நிச்சயம் நடக்கும் என்று நம் தென் மாவட்டங்களிலே கல்யாண பத்திரிகையை திருப்பரங்குன்றத்தில் சமர்ப்பிப்பது வழக்கம். முருகனுடைய திருக்கல்யாணம் நடந்த இடம் சிறப்பு வாய்ந்தது. இதனுடைய சிறப்பு சங்ககால இலக்கியங்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரன்